பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த சாட்டர்டே மீட்டிங்கில் சந்திக்கிறது சந்தோஷம். ஸோ இருதயத்தின் காரியங்கள் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம் காரியங்களை. அதாவது நம்ம இருதயம் சுகமாகணும், அதுதான் ஹீலிங் ஆஃப் த ஹார்ட்டு தான் நமக்கு முக்கியம். அப்போ தான் நம்ம லைஃப்பை நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு பல செஷன் முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எப்படி சின்ன வயசுலேருந்து நம்ம பொய்யான காரியங்களை நம்ம இருதயத்தில் நம்பி அது வாழ்க்கையின் ஒரு ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சு நமக்கு. அது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை கெட்டிட்டு வந்திருக்கிறோம். அப்போது இயேசு தான் நமக்கு நிஜம் இல்லைங்களா? அவர் தான் ரியாலிட்டி, அவர் தான் உண்மை. ஆனால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பொய்யில் பேஸ்டாக இருக்குது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கை என்னது, ஐயோ படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், அப்படிலாம் இருக்குது பாருங்கள். படித்தா தான் வாழ்க்கையில் மதிப்பாங்க, காசு இருந்தால் தான் மதிப்பாங்க, இல்லை இந்த ஜாதி இருக்கணும், இந்த இப்படிலாம் நான் பழைய என்ன சொல்கிறது பல கேட்டகரிஸில் பல போட்டு நம்ம இப்படி தான் இதுதான் வாழ்க்கை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு. ஸோ இப்படி நம்ம இருக்கிற ஜனங்க இப்படி நம்ம நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இயேசுவை என்கவுண்டர் பண்ண உடனே, இயேசுவை நம்ம சந்தித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அவருடைய சாயலுக்காக மாற்றப்படுகிறோம். ஆனால் நம்ம நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம இருதயத்தில் பொய்களை நம்பி பொய்யை வச்சு நம்ம ஃபவுண்டேஷனை போட்டிருக்கோம். அஸ்திபாரம் பொய்யில் போட்டு வச்சுக்கிறோம் வாழ்க்கை ஃபுல்லாக. நம்பிக்கைகள் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற நம்பிக்கைகள் அதெல்லாம் பொய் பேஸ்டு. பிசாசு சொன்ன பொய்யின் மூலமாக உலகம் இப்படி தான் செயல்படணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் உலகம், இதெல்லாம் உலகத்தின் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லி நம்பணும். ஆனால் இயேசுவை சந்திக்கிறோம். ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட். இப்போது இயேசுவோடைய ரியாலிட்டி நிஜங்களும் நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இதுதான் அப்படின்னு சொல்கிற ரெண்டுமே ஆப்போசிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருதயத்தை மாற்றணும், நம்ம நம்பிக்கைகளை மாற்றணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, அவருடைய சாயலுக்காக நம்ம மறுரூபம் ஆகும். அதான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள்னு சொல்லி பவுலடியார் நமக்கு இப்போ ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை சொல்கிறார். அப்போ இந்த செஷன்ஸ் மூலமாக நம்ம சின்ன காரியங்கள் சொல்லிட்டு வரோம். பாவ அறிக்கை என்னென்ன, பாவம்னா என்ன, ஓகே நம்ம நம்மளே எப்படி பார்த்துட்ருக்கோம், இது நம்ம பொய்யை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டினதுனால, அதையே வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுனால சத்தியத்துக்கும் நமக்கும் என்ன சொல்கிறது ஒரு ஹார்மனி, ஒரு சிங்க் ஆக மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம நம்பிக்கையை மாற்றும்போது வேதத்திலிருந்து இயேசு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து நமக்கு கண்ணை திறக்கும்போது, அந்த வெளிப்பாடு கிடைக்கும்போது நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, நம்ம இருதயம் அதுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் உள்ளே ஹீல் ஆகும். புரியுதுங்களா? அதுதான் சொல்லிட்டு வரேன் நான். இப்போ ஆவியிலே நம்ம மறுபடியுமாய் பிறந்துட்டோம். ஆவியிலே மறுபடியுமாய் பிறந்துட்டோம். இன்றைக்கி அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இயேசு சிலுவையில் என்ன பண்ணார், நம்ம எப்படி மறுபடியுமாய் பிறக்குதுன்னா என்ன, மறுபடியுமாய் பிறப்புதுன்னா என்ன. இயேசு சொல்கிறார் இல்லைங்களா, யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்கிறார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் அப்படின்றாரு. நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தன் காஸ்பலை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு செய்து அவன் அப்புறம் வாட்டர் பேப்டிசம் எடுத்தால் அவன் எவனுக்கு போயிடுவான். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது புரிஞ்சல். அது ஏன்னா அங்கே அவர் ஹெவனுக்கு போகிறத பற்றி பேசவே இல்லை. நல்லா நீங்கள் போய் படித்து பாருங்கள். அது யோவான் 3வது அதிகாரத்தில் நான் உங்களை ஹெவனுக்கு கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு போகிறதுக்கு 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று ஸ்பிரிட் பேப்டிசம் எடுத்துடணும், வாட்டர் பேப்டிசம் எடுத்துடணும். வாட்டர் பேப்டிசம் எடுத்துகிட்டு அந்நிய பாஷை பேசிட்டா ஓகே, 2 பாக்ஸ் டிக் ஆகிடுச்சு, டிக் நீ இப்போ ஹெவனுக்கு போகலாம். அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். நான் கூட அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். நானே அப்படிலாம் சொல்லிக்கிறேன். எங்கள் ஃபெலோஷிப், எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதர் இருந்தார், அவர் வாட்டர் பேப்டிசம் எடுக்கல. நீ வாட்டர் பேப்டிசம் எடுக்கலையா, நீ அப்போ எவனுக்கு போக மாட்டேன், ஏன்னா பைபிளில் போட்டுக்குது வாட்டர் பேப்டிசம் எடுக்கலாம், எவனுக்கு போக மாட்டேன்னு. அப்போ நீ அப்படி சொல்லி அப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன் நான்.
ஏன்னா அந்த டைமில் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாருங்கள், நம்ம காஸ்பல் ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இயேசு அங்கே பரலோகத்துக்கு நான் போகிறதுக்கு இது 2 க்ரைட்டீரியா தேவை, இது மீட் பண்ணணும், இந்த 2 டிக் பாக்ஸ் பண்ணணும் அப்படி சொல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்ட, தேவராஜ்யத்தை நீ காண மாட்ட அப்படி சொல்கிறார். யூ வில் நாட் சி, ஆங்கிலத்தில் வந்து யூ வில் நாட் சி த கிங்டம் ஆஃப் காட் இருக்கும். சீனா கண்ணில் பார்க்குறது இல்லை, பர்சீவ். யூ வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அதை வந்து நடைமுறையில் அதில் நீ பிரவேசிக்க மாட்ட, என்ட்ராக மாட்ட. ஏன்னா தேவராஜ்யம் எங்கேயோ வானத்தில் மார்ஸு, ஜூபிட்டர் அப்படின்னு பிளானட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தேவராஜ்யம் ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருக்குது கிடையாது. தேவராஜ்யத்தை கொண்டு வந்துட்டார் இயேசு. அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டார். நம்ம இருதயத்தில் தான் டோரை வச்சிட்டாரு. அந்த இருதயத்தின் மூலமாக தான் அந்த தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீதி, சமாதானம், மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியினால் வரும் மகிழ்ச்சி நமக்குள்ளே உண்டாகும். அதான் சொல்கிறாரு. அப்போ ஆவியிலே மறுபடியுமாய் பிறவாவிட்டால் ஒருவன் அன்லஸ் யூஆர் பார்ன் அகெயின் அப்படின்றார் ஆண்டவர். அப்போ மறுபடியுமாய் பிறப்புதுன்னா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் சும்மா ஒரு படம் வரைஞ்சி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் காட்டுறேன். ஸோ நம்மெல்லாம் ஆதாம்லேருந்து வந்தோம். ஸோ ஆதாம்லேருந்து அப்படியே பெருகி அப்படியே பிரான்ச் ஆகி நம்ம எல்லாம் ஜனங்க உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து பரவுகிறோம். எல்லாம் ஜனங்கள் வச்சுக்கலாம். எல்லாம் அப்படியே ஜனங்க இந்த டாட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் உலகம் ஆதாம்லேருந்து ஆதாம் ஏவாள்லேருந்து நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டோம். இப்போ ஆதாமுக்குள்ளே வந்து பாவம் என்ட்ராச்சு. ஒன்ஸ் வந்து ஆதாமுக்குள்ளே பாவம் என்ட்ரான உடனே என்ன ஆச்சுன்னா, நம்ம ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது முதலாவது ஒரு காரியம் செய்வாங்க. ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு பொருள் செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்னுவாங்க. முதலாவது டிசைன் பண்ணி அந்த டிசைனை செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனல் ப்ரோட்டோடைப், அதை ரெக்டிஃபைலாம் கரெக்ஷன்லாம் பண்ணி இதுதான் ஃபைனல் மாடல். ஓகே, அது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதை இப்போ வந்து அதான் மாஸ்டர் காப்பி ஆகிடும். அந்த மாஸ்டர் காப்பி தான் வந்து எல்லா அதிலிருந்து வர எல்லா காப்பிக்கும் அந்த மாஸ்டர் காப்பியில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம பண்ணுறோம். இந்த பாருங்களேன், இப்போ இந்த பைபிளில் போய் இதான் ஒரிஜினல் காப்பின்னு வச்சுக்கலாமா? இது வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோ காப்பி எடுக்கிறோன்னா இந்த பேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜில் ஒரு 2 கோடு இருந்துச்சுன்னா 100 காப்பி எடுத்தால் 100 ஃபோட்டோ காப்பி எடுத்தால் அது 100 காப்பியில் என்ன ஆகிடும்னா அதே 2 கோடு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மாஸ்டர் காப்பியில் என்ன நடக்குதோ அதான் எல்லா காப்பிலையும் வரும். அதே மாதிரி மாஸ்டர் காப்பி தான் ஆதாம் அண்ட் ஏவாள் தான் மாஸ்டர் காப்பி. அவங்க சாயலில் படைக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் பாவன்ற கான்செப்ட் வந்து இருதயத்தை கரெக்ட் பண்ணதுனால ஆதாம்லேருந்து வந்த எல்லா மனுஷரும் அதே பாவ கரப்ஷன் அவங்களுக்குள்ளேயும் வந்துச்சு. புரியுதுங்களா? என்ன பாவ கரப்ஷன் அப்படின்னா, மாம்சத்தின்படி வாழ்வது அதான் பாவம். மாம்சத்தின்படி வாழ்ந்து மாம்சத்தின்படி சிந்திப்பது தான் பாவமாக வருது. அப்போது அவன் ஆவியிலே தேவனுடைய என்ன சொல்கிறது, தேவனோடு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவன் இழந்து போனதுனால இப்போ அவன் மாம்சமாய் மாறிவிட்டான். ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் படித்து பாருங்களேன். ஆண்டவர் வந்து மன கஷ்டப்படுவார். மனிதன் மாம்சமாய் மாறிவிட்டான். ஹி இஸ் இன்டீட் பிகம் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவார். மாம்சமாய் மாறிவிட்டதுனால அப்படின்வார். அப்போ மாம்சமான மனிதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அவனுடைய மெயின் என்னென்னா, அவன் வந்து கண்ணில் பார்த்து காதில் கேட்டு சென்சுவல் ரெல்மில் தான் வாழ்கிறான். அதான் மாம்சமான மனிதன். நீங்கள் சென்சுவல் ரெல்மில் பார்த்து வாழும்போது நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கோம் தெரியுமா? பிசாசுக்கு அடிமையாக இருக்கும். பிசாசு நமக்கு தகப்பனாய் மாறி விடுகிறான். இப்போ பாருங்களேன், பிசாசு நம்மளுடைய எப்போவுமே போய் சொல்லுவான். அதாவது நீங்கள் பேங்க்கில் இவ்வளோ காசு இருக்குது, அவ்வளோதான், இவ்வளோ காசு வச்சு நீ என்ன பண்ண முடியும், நீலாம் வந்து ஒரு ஊழியக்காரனா, நீலாம் வந்து உனக்கு வந்து நீ எப்படி பில் பே பண்ண போகிற, நீ வந்து எப்படி இது பண்ண போகிற, இல்லைனா மெடிக்கல் ரிப்போர்ட் வரும், அதை பாரு உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, ப்ளட் டெஸ்ட் பாரு, உனக்கு இதான் அவள் தான், நீ லைஃப் காலி, இல்லை பாரு உனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. இதை மாதிரி சரி என்ன பண்ணுவோன்னா,
மாம்ச மனிதர்களுக்கும் ஆவிக்குரிய மனிதர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? மறுபடியுமாய் பிறப்புதுன்னா என்ன? மறுபடியுமாய் பிறப்புதுக்கு அடுத்த சைடுக்கு நம்ம வருவோம். மறுபடியுமாய் பிறக்காத மனிதர்களுக்குனால அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸு, அவங்களுடைய வாழ்க்கையோட ரெஃபரன்ஸே வந்து மாம்சம்தான், கண்ணில் பார்க்குறது தான். இப்போ வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு. அதே டாக்டர் வந்து செக்கப்லாம் பண்ணி இது ஆப்ரேஷன்லாம் பண்ணி அந்த வியாதியை எடுத்துகிட்டு அவர் வந்து இப்போ உங்களுக்கு ஹீல் ஆகிடுச்சின்னு அவர் சொல்கிற வரைக்கும் நமக்கு வந்து அவர் அதை சொல்லி தான் அவர் வாக்கு தான் வேத வாக்கு. நமக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதான். அவ்வளோதான் மாம்சமான மனிதன். ரொம்ப முக்கியம். பிசாசு நம்மளை எப்படி தோக்கடிக்கிறான்னா, கண்ணில் பார்த்து வாழ சொல்லுவான். பாரு, பேங்க்கில் இருக்குதா காசு? இல்லை, நீலாம் என்ன பண்ண போகிற? அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணை மூடிட்டு அவன் சொல்கிறதையே தியானம் பண்ணின்னு இருப்போம். அவன் சொல்கிறதையே யோசிச்சுருப்போம். ஐயோ, அவன் சொல்கிற சஜஷன் மூலமாக நம்ம வாழ்க்கையை இமேஜின் பண்ணுவோம். ஐயோ, அவள்தான் தெருவுக்கு வந்துடும், அவள்தான் வீடெல்லாம் போயிடும், அவள்தான் எல்லாம் போச்சு, இப்படியே நம்ம தியானம் பண்ணுவோம் பாருங்கள். அது நம்ம வாழ்க்கை ஹார்ட்டில் நிஜமாக மாறிடும். அவன் அப்படி தான் நம்மளை வந்து தோக்கடிக்கிறான் பிசாசு. கண்ணில் பார்த்து வாழு, காதில் கேட்டு வாழு. பாரு, உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க பாரு, அவங்க சொல்ல என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, கண்ணாடியில் போய் பார்த்தியா அவன் மூஞ்சி இப்படி இருக்குது பார்த்தியா, அவள் தான் உனக்கெல்லாம் எவன் இது பண்ணுவான். இப்படியே இதுதான் மாம்ச மனிதன். இதுதான் பாவம். ஆக்சுவலாக பாவம்னா மாம்சத்தின்படி வாழ்வது தான் பாவத்துடைய ஒர்க்ஸு. பாவம் உள்ளே இருக்குதுன்னா அவன் மாம்சத்தின்படி வாழ்கிறான். மாம்சத்தின்படி வாழ்கிற மனிதர்கள் தேவ ராஜ்யத்தை காண முடியாது. ஏன்னா தேவ ராஜ்யம் வந்து கண்ணில் பார்க்குற ராஜ்யம் கிடையாது. நல்லா கவனிங்க. அது இயேசு கரெக்டாக சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. லூக்கா 17வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, தேவராஜ்யம் இங்கே வரும் அங்கே வரும், ஓடாதீங்க, அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்றாரு. புரியுதுங்களா? அது வந்து வானத்துலேருந்து வரும், அப்படி வரும், இங்கே வரும்னு ஓடாதீங்கன்றார். அப்படின்னா அர்த்தம், நீ கண்ணில் தேடாத அப்படின்றார். கண்ணில் பார்த்து தேடாத, அது உனக்குள்ளே இருக்குது அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி டைம் இருந்தால் நான் அதில் எப்படி நம்ம வந்து வளர்றது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது இதான் உலகமே இப்படி ஒரு இருளில் வாழ்ந்த உடனே இந்த இருளில் தள்ளப்பட்டதுனால இந்த இருளில் தள்ளப்பட்டதுனால ஆதாமுக்கு என்ன, இப்போ ஆதாம் வந்து மாம்சத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் உலகமே மாம்சத்தின்படி வாழுது. ஸ்கூலில் போனால் நம்ம ஆவியில் நடக்க கற்றுக் கொடுக்குறாங்களா? மாம்சத்தின்படி தான் நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் காலேஜில் போனால் மாம்சத்தின்படி தான் நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமே மாம்சம் பேஸ்ட் சிஸ்டம் தான். நம்ம வேர்ல்டு சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டமு, பாலிட்டிக்ஸு, ஹெல்த்து, எஜுகேஷனு எல்லாமே பேஸ்ட் ஆன் மாம்சம்தான். ஸோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற போது இப்போ இவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுபடியுமா பிறக்கலைன்னா தேவ ராஜ்யத்தை நீ வந்து பிரவேசிக்க முடியாது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதான் சொல்ல வர்றாரு. அதை வந்து நீ அனுபவிக்க முடியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, நம்மளுடைய தவறான அண்டர்ஸ்டாண்டிங்னா, நம்ம இங்கே இருக்கிறோம், இந்த கேம்பில் இருக்கிறோம். இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், சிலுவையில் தொங்கினார். நான் இப்போ அவரை நம்பினேன்னா எனக்கு ஒரு டிக்கெட் தராங்க. எதுக்கு? நான் செத்ததுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இப்போ நான் ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன். இந்த டிக்கெட்டு எனக்கு ரெடியாக வச்சுருந்தேன்னா நான் இங்கே போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். இதுதான் நம்ம யோசிச்சு கிடக்குறோம். கிறிஸ்டியன்ஸு ஒரு நாளைக்கு நான் பரலோகத்துக்கு போயிட போகிறேன். ஏன் இயேசு நம்புகிறேன், நீ பரலோகத்துக்கு போயிடுவேன். நீ வாட்டர் பேப்டிசம் நடுவில் நிறைய சேர்த்துக்கிறோம். நடுவில் வந்து வாட்டர் பேப்டிசமு, அப்புறம் சர்ச் மெம்பர்ஷிப்பு, அப்புறம் என்னது குட் ஒர்க்ஸு, நற்கிரிகள், இதெல்லாம் மெயின்டெனன்ஸு. அந்த டிக்கெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டா நீ எவனுக்கு போயிடுவேன், இதெல்லாம் பண்ணலன்னா டிக்கெட் கேன்சல் ஆகிடும் அப்படிலாம் சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்தி என்ன கிறிஸ்டியன்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு கிடக்குறோம். ஸோ இப்படி இருக்கிறோமா? நல்லா கவனிங்க. இதுதான் கண்டிஷன். இப்போது நான் என்ன சொன்னேன், மனுஷன் பாவம் செய்ததுக்கப்புறம் மனுஷனால் இயேசுவை, கடவுளை பார்க்க முடியல. கடவுளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கொள்ள முடியல. கடவுள் என்ன செய்தாலும், கடவுள் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு இப்போ என்ன தோணுது, என் மேலே அவர் கோபமாக இருக்கார், அவர் அப்படியே அகங்காரமாக அப்படியே கோபத்தில் என்னை கத்த வராரு, அவர் என்னை அடிக்கிறாரு, என்னை துன்புறுத்துறாரு, என்னை முட்டியை உடைக்கிறாரு. இப்படி தான் நம்ம இன்டர்பிரட் பண்ணுறோம். இப்படி தான் நமக்கு கடவுள்னு வந்தாலே அவர் என் மேலே கோபமாக இருக்கார். அதான் மாம்சமான மனிதர்கள்னால கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாது. அவனுடைய இருதயத்தில்
கடவுளுடைய வார்த்தை வந்து ட்விஸ்ட் ஆகுது. புரியுதுங்களா? திருக்கான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைய மாட்டான்னு சொல்லி நம்ம நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தோம். அப்போது இப்படி திருக்கான மனிதருடைய இருதயம் திருக்கா மாறினதுக்கப்புறம் கடவுள் என்ன சொல்கிறது பாருங்கள். கடவுள் என்ன சொன்னாலும் நம்ம வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா நம்ம இருதயம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இருதயத்தில் அந்த தன்மையை இழந்துட்டோம். ஆவியிலே மரணம் அப்படின்னா அதுதான் அது. அந்த இருதயத்தில் நம்ம வந்து அந்த கடவுளை புரிந்து கொள்கிற, அவரோடு அந்த ஐக்கியப்படுகிற அந்த தன்மையை இழந்ததுனால கடவுள் என்ன பண்ணாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்படிப்பட்ட இருளில் வாழ்கிற ஒரு மனுஷனை வந்து ஒருத்தர் வந்து யாரை அனுப்பி நம்ம இந்த மனுஷனை வந்து தூக்குறது? ஒரு மனுஷன் வந்து பள்ளத்தில் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஆழமான பள்ளம் அது. அந்த ஆழமான பள்ளத்துக்கு அவ்வளோ டீப்பு உள்ள கீழே லைட்டே இல்லை, இருட்டாகுது. அப்படிப்பட்ட இருளான பள்ளத்தில் விழுந்துட்டான் ஒரு மனுஷன். அவன் அங்கே கடந்து சிக்கிட்டு கிடக்கிறான். அவனால் அந்த மேலே பார்த்தா அந்த வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ டீப்பாக இருக்குது. எப்படி வந்து இவன் புரிய வைக்கிறது? எப்படி அவனை வெளியெடுக்கிறது? சரி, மேலேருந்து ஒரு புக்கு தூக்கி போட்டு இந்த புக்கில் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, நீ படித்து மேலே வந்துரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவனால் அந்த இருளில் அந்த புக்கை படிக்கும்போது அது தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஸோ கடவுள் என்ன பண்ணாலும் மனுஷனுடைய திருக்கான இருதயத்தில் அவனுக்கு எல்லாமே கடவுள் பண்ணுறது எல்லாமே ட்விஸ்டடாக தான் தெரியுது. கடவுளை கண்டு ஓடுறான். நீங்கள் அது ஆதியாகமத்தில் பாருங்களேன். அந்த லாமக்கு இருப்பான்ல, அந்த காயின் வந்து ஆபேலை கொன்னுடுவான். அப்போ லாமக்கு வந்து 2 பேரை கொல்லுவான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், கடவுள் வந்து காயினே இது மாதிரி காப்பாற்றிட்டாரு, லாமக்கு வந்து 7 தடவை காப்பாற்றுவார். அவன் பாருங்கள், அவன் மைண்டில் எல்லாம் ட்விஸ்ட்டு பாருங்கள். கடவுளை பற்றி தவறாக தான் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, தவறாக தான் நம்ம கணக்கு வருது. இதுதான் மனுஷனுடைய திருக்கான இருதயம். அதான் ரோமர் 3வது அதிகாரத்தில் பவுல் வந்து ஐசாயாவை கோட் பண்ணுவார். அதாவது there is none righteous, ஒருவனும் நீதி செய்கிறவன் அல்ல அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் வருவார். ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கன்க்ளூஷன் வருவார். சரி பாருங்கள், இப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட இருதயம், நம்ம இருதயம் திருங்கான இருதயத்தை இப்போ நேர்படுத்தி நம்மளை வந்து தேவராஜ்யத்துக்குள்ளே என்டர் பண்ண வைக்கணும். ஏன்னா திருக்கான இருதயம் இருக்கிறவங்க தேவராஜ்யத்துக்குள்ளே என்டர் ஆக முடியாது. அந்த திருங்கான இருதயத்துக்குள்ளே தேவராஜ்யத்தோட டோர் தெரியாது. அப்படியே பிளைண்டாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம அப்படி தான் உலகமே சுற்றிட்டு இருக்குது. அது வந்து தேவராஜ்யம் கண்ணுக்கு முன்னால் இருந்தாலும் இந்த மாதிரி இருளில் இருக்கிற மனிதர்களால் தேவராஜ்யத்தை காண முடியாது. ஸோ இந்த இருளில் இருக்கிற மனுஷனை கண்ணை திறக்க வைக்கணும். கண்ணை திறந்தால் தான் இதுதான் தேவராஜ்யம்னு சொல்லி என்டர் ஆக முடியும். அப்போ இயேசு அதுக்கு தான் வந்தார். ஒரு டிக்கெட்டை கொடுத்து நீ இங்கே இருந்து இந்த ஆதாம்லே இரு, நீ வந்து ஹெவனுக்கு வந்துடலாம், ஆதாம்லே இரு, நீ நான் சொல்கிற 10 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி சர்ச்சுக்கு போ, பைபிள் படி, 10 பேருக்கு ட்ராக் கொடு, ஊழியம் பண்ணி நீ ஹெவனுக்கு வந்துடலாம். அந்த கதையே கிடையாது பைபிளில். இங்கிருந்து இந்த ஆதாமில் இருந்த மனுஷனை வந்து இப்போ காப்பாற்றணும். நல்லா பாருங்கள், நமக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில். இந்த திருக்கான இருதயத்தை பற்றி கொஞ்சம் நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம யோசிப்போம். ஒரு கெட்ட காரியம் நடக்குதுன்னா முதலாவது தாட் என்ன வருது நமக்கு? ஏன் கடவுள் அளவு பண்ணார்? ஏன் கடவுள் என்னை கைவிட்டார்? ஏன் கடவுள் என்னை சோதிக்கிறாரு? ஏன் கடவுள் வந்து எனக்கு தண்டிக்கிறாரு? நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, கடவுள் என்னை தண்டிக்கிறாரு. இல்லைனா நான் ஒரு பாவமும் செய்யலையே, நான் நல்லா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை, சோதனை, இப்படிலாம் நமக்கு தாட்ஸ் வருது இல்லைங்களா? எல்லாருக்கும் வரும் இந்த தாட்டு. இது யாருமே சொல்ல முடியாது எனக்கு இப்படி தாட்டே வந்ததில்லை. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா முதல்ல என்ன வரும்? நான் ஏன் கடவுள் என்னை கைவிட்டார்? ரீசெண்டாக ஒரு சகோதரி உடைய பூனை இறந்து போச்சு. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, கடவுள் ஏன் என்னை கைவிட்டார்? அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க பூனையோட ரொம்ப அன்பு பெட்டு. ஆனால் அவங்களுக்கு முதலாவது தாட் என்னதுன்னா, கடவுள் மேலே பயங்கர கோவம், ஏன் எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல. நமக்கு எதை கெட்டது நடந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கடவுள் மேலே தான் ஃபஸ்ட்டு பலி போடுவோம். கடவுள் மேலே தான். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அது மாம்சத்தில் இருந்து நம்ம கடவுளை பார்க்கும்போது. மாம்சத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் நம்ம அவருக்கு என்ன நடந்தாலும் நம்ம அவர் மேலே தான் பலி போடுவோம், அவர் மேலே தான் குறை சொல்லுவோம். பாருங்கள், அப்போது அப்படி பார்க்கும்போது நம்ம இருதயம் என்ன ஆகிடும்னா, அது திருக்கான இருதயம் நேராகாது. அது இன்னும் நொறுங்குண்ட இதயமாக மாறும். நான் என்ன சொன்னேன், ஒரு 3 செஷன் முன்னால் 4 செஷன் முன்னால் போய் பார்த்தீங்கன்னா,
இருதயத்தின் மிகுதினால தான் ஏன்னா வாழ்க்கை ஜீவன் வருது. அவுட் ஆஃப் தி காட் யர் ஹார்ட் இருதயத்தை காட் யர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ். தமிழ் எப்படி வரும்னா எல்லா காவலுடையும் கூட இருதயத்தை காத்துக்கோள், அதிலிருந்து தான் ஜீவன் வருது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ பாருங்கள், நம்ம இருதயம் திருக்காயிடுச்சுன்னா அதுலேருந்து என்ன வரும்? இப்போ கோவம் தான் வரும். இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வருதுன்னா இருதயத்துலேருந்து தான் வருது. அப்போது அந்த இருதயத்தை ஆண்டவர் சரிப்படுத்தணும். அதுதான் கடவுளுடைய. அப்போ தான் தேவனை புரிஞ்சிக்க முடியும், அப்போ தான் தேவனை தரிசிக்க முடியும், அப்போ தான் தேவன் உண்மையானவர் யாருன்றது தெரியும், அவரை மீட் பண்ணி அவரோடு இணைய முடியும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு தான் இயேசு வரார். இயேசு எதுக்கு வராருன்னா மனுஷனுடைய இருதயத்தை நேர்படுத்துறதுக்கு. அது அவரே சொல்கிறார். லூக்கு 4:18 லூக்கு 4:18 என்ன சொல்கிறாருன்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் காட் இஸ் அப்பான் மீ. தேவனுடைய ஆவியார் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷம் சொல்லவும், நொறுங்குண்ட இருதயத்தை சுகமாக்குன்றார். முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனம் அது. ஏன்னா இயேசுக்கு தெரியும் நான் அதுக்கு தான் வந்தேன். இப்போது நம்ம ஒரு நிமித்தமா நம்ம ஒரு காரியம் ஒன்று தப்பான ஒரு புரிஞ்சுக்கிறோம். என்னென்னா இயேசு இங்கே வந்தாருங்க. எதுக்கு வந்தார்னா, நம்ம ஆதாம்குள்ளே இருக்கிறோம். இப்போ இயேசுவை நம்பினா நீ ஒரு இப்போ இந்த நிறைய இப்போ இதெல்லாம் உலக மக்கள் வச்சுக்கலாமே, நிறைய உலக மக்களுங்க. அதில் எல்லாம் ஆண்டவர் சில பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த ரெட் வாட்டெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னா, இவங்கெல்லாம் இயேசு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறாருங்க. இயேசு இங்கே சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறாரு. நம்மெல்லாம் இவங்கெல்லாம் இவரை வர்ஷிப் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இந்த ரெட் டாட்டெல்லாம் இவரை வர்ஷிப் பண்ணுறாங்க. இவர் தான் கடவுள். இவங்கெல்லாம் யார் வர்ஷிப் பண்ணுறாங்க? மற்ற கருப்பு டாட்டெல்லாம் இவங்கெல்லாம் வேறு கடவுளை வர்ஷிப் பண்ணுறாங்க. இவங்க ஒருத்தர் முருகரை வர்ஷிப் பண்ணுறாரு, ஒருத்தர் அல்லாஹ் வர்ஷிப் பண்ணுறாரு, ஒருத்தர் ஆனால் இப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம மைண்டில் இப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். இதுதான் இவரை வர்ஷிப் பண்ணுறவங்கன்னா கிறிஸ்டியன்ஸு, இவங்கெல்லாம் செத்தா எவனுக்கு போவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். இயேசு வந்தாருங்க, அவர் மேலே போய் உட்காந்துட்டாருங்க அப்படின்னா. இயேசு எதுக்காக வந்தாருன்னா பாருங்கள், இது நீங்கள் போய் உங்கள் பைபிளில் இது இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே மைண்டில் அப்படியே போட்டு கொஞ்சம் ஓட்டணும், உட்காரணும். அப்போ தான் இதோட டெப்த்தெல்லாம் நமக்கு புரியும். இயேசு இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆதாம் மட்டும்தான் எல்லாம் வந்ததுனால ஆதாம் தான் ப்ரோட்டோடைப்பு. ஆதாமுடைய சாயல் தான் நமக்கு எல்லாருக்கும் வந்துச்சு. புரியுதுங்களா? வந்துச்சு. இப்போ இயேசு பாருங்கள், இயேசுவை பற்றி ஒரு வசனம் போட்டுக்கு பாருங்கள். யோவான் ஜான் சாப்டர் 1 யோவான் 1:4 வசனம். இன் ஹிம் வாஸ் லைஃப், அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அண்ட் த லைஃப் வாஸ் த லைட் ஆஃப் மேன். அந்த ஜீவன் தான் மனிதனுடைய ஒளியாக இருக்கிறது, மனுஷனுடைய வெளிச்சமாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் மனிதனுடைய ஒளியாய் மாறுது. அப்போ பாருங்கள், இயேசு அவர் மேலே போயிட்டாருங்க, செத்துட்டார், உயிர்த்தெழுந்தார், மேலே போயிட்டார். நம்மலாம் இப்போ அவர் வர்ஷிப் பண்ணுற கிறிஸ்டியன்ஸ் இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு ராங்னு சொல்கிறதோட ஒரு லிமிட்டட், ஒரு குறையான அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு எதுக்காக வந்தார்னா, இயேசு மேலே போனதுக்கப்புறம் நம்மளாம் ஆதாமுக்குள்ளே இருக்கிறோம், ஹெவனுக்கு ஒரு நாள் போயிட்டு சேர்ந்துட போகிறோம். அப்படி கிடையாது, அப்படி இல்லை. இயேசு எதுக்கு வந்தார்னா அவருடைய உயிர் சரி திருப்பி கொஞ்சம் வரைஞ்சிட்றேன். ஸோ ஆதாம்லேருந்து நிறைய நம்ம வந்துட்டோம், எல்லாம் வந்துட்டோம். ஆதாம்லேருந்து உலகமே வந்துச்சு. இப்போ இயேசு, இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு குழிக்குள்ளே அவர் விழுந்துட்டோம், இருளாயிடுச்சு. இப்போ அந்த குழிக்குள்ளே ஒருத்தர் வரணும். இந்த குழியில் இருக்கிற ஜனங்கனால மேலே வெளியே வர முடியாது. அப்போ அந்த குழிக்குள்ளே ஒருத்தர் மேலேருந்து வெளியில் இருக்கிறவர், வெளிச்சத்தில் இருக்கிறவர் வரணும். சரி, இப்போ பாருங்களேன், ஒரு குழி தான் வரைவோமே. இதுதான் ஒரு குழி. இந்த குழியில் தான் இதான் உலகமே. இந்த இருளில் இருக்குது. இங்கே தான் உலகமே இருள் இருக்குது, ஃபுல்லாக டார்க். இதெல்லாம் இருள் இங்கே. இப்போது இங்கேருந்து மனுஷனை தூக்கணும்னா, இங்கேருந்து மனுஷனால் கிளைம் பண்ண முடியாது. அவனுக்கு எங்கே பண்ணுறோம், இது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
அவன் இருதயம் திருங்காயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மேலேருந்து தான் ஒருத்தர் வந்து நம்மளை தூக்கணும். ஒருத்தர் குழியில் விழுட்டான்னா எங்கேருந்து வராங்க? மேலேருந்து ஒருத்தனை இறங்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் மேலேருந்து இறங்குறாரு, ஒருத்தர் மேலேருந்து கீழே இறங்கணும், இங்கே இந்த குழி உள்ளே இறங்கணும், இறங்கி இந்த இருக்கிற மனுஷனை தூக்கணும். சிலுவையில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் நான். இப்போது மேலேருந்து இறங்குற மனுஷன் என்ன பண்ணணுன்னா, மேலே இருக்கிற ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். அது எப்படி இறங்குறாங்க? கீழே அந்த குழிக்குள்ளே ஒருத்தனை காப்பாற்றணும், எப்படி இறங்குறாங்க? அவன் மேலே அந்த கயரெல்லாம் கெட்டிட்டு மேலேருந்து அந்த கயிறு வந்து தான் கனெக்ஷன். அந்த கயிறு என்னென்னா, இறங்குற மேலேருந்து இறங்குற ஒருத்தருக்கும் மேலே இருக்கிறவங்க மக்களுக்கும் கனெக்ஷனு. அந்த கயிறு கட் ஆயிடுச்சுன்னா இவரும் குழியில் போய் இவரும் குழியில் இருக்கிற ஜனங்களோட சேர்ந்துடுவார். இவர் இறங்குறவர் கீழே இறங்குறவர் என்ன ஆகிடணும்? அந்த கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்போ இருளான திருக்கான இருதயத்தில் மாட்டிகிட்டு இருந்த மனுஷனை உடைய பொசிஷனுக்கு மேலேருந்து ஒருத்தர் வராரு, அதான் குமாரன். வார்த்தை மாம்சமானது அப்படின்னா, மாம்சம்னா ஃப்ளஷ்ஷு, மாம்சமானதுன்னா வார்த்தை மனிதனானதுன்னு போடல பைபிளில். யோவான் 1ஆம் அதிகாரம் 14th வசனம் 14 போட்டிருக்கு. அந்த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ். வார்த்தை மனிதனானதுன்னு போடல, வார்த்தை மாம்சமாச்சின்னு போட்டிருக்கு. மாம்சம்னு சொல்லியிருக்கு. யோவான் மாம்சன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா மாம்சம் எதை குறிக்குதுன்னா, இருளான இருக்கிற மனுஷனை குறிக்குது. அப்போ அந்த இருளில் இருக்கிற மனுஷன் மாதிரி வராரு அவர், புரியுதுங்களா? ஆனால் வர்ற இயேசு கிறிஸ்துக்கும் பிதாக்கும் கனெக்ஷன், பிதா பரிசுத்த ஆவியானவருக்கும் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகலை. ஏன்னா அவர் மாம்சமாய் மாறின உடனே அந்த பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் டிஸ்கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் இந்த குழியில் விழுந்து மாட்டிகிட்டு இருப்பார். அவரும் மனிதனாக மாறிட்டு இருப்பார். மனுஷனை ரெடீம் பண்ண முடியாது. ஒரு நல்ல போதகராக இருந்திருக்கலாம், நல்ல டீச்சராக இருந்திருக்கலாம், நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கலாம், நல்ல ஒரு புத்தர் மாதிரியோ, இல்லைனா டிஃப்ரெண்ட் மகாவீர் மாதிரியோ, இல்லைனா பெருந்தலைவர்கள் காமராஜ் மாதிரியோ, இல்லைனா அப்படி ஒரு தலைவராக இருந்துட்டு இன்னொரு மனுஷன் செத்துருப்பாரே தவிர மனுஷனை மேலே தூக்க முடியாது. நல்லா கவனிக்கிறது முக்கியமான பாயிண்ட். இயேசுவோடைய பண்ண காரியம் என்ன? எப்படி அவர் நம்மளை வந்து மறுபடியும் பிறப்பதுன்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். நம்ம இதில் இந்த படத்தில் பார்த்தீங்களா, இங்கே சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆதாம் மட்டும் வந்ததுனால கண்ணில் பார்த்தா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம ரியாலிட்டி. என்னப்பா பார்க்குற, பேங்க்கில் காசு இருக்குதா, காரியங்களை செய்ய முடியும். காசு இல்லையா, அவள் தான் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் உலகத்தின் இது. காசு இருக்குதா மதிப்பாங்க, பதவி இருக்குதா, படிப்பு இருக்குதா மதிப்பாங்க, இல்லைனா யாவும் மதிக்கிறான், தூக்கி போடு அப்படின்றான். ஸோ இதெல்லாம் நம்ம அக்வயர் பண்ணின்னு இருக்கிறோம். மாம்சமான மனிதர்களுடைய வாழ்க்கை எது பேஸ் இருக்குது? பொருள், பொண்ணு, பதவி, பணம், பொசிஷனு, இது பின்னால் தான் ஓடின்னு இருக்கிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு என்ன கொடுக்குது? அடையாளம் கொடுக்குது. இதெல்லாம் இல்லைனா எவன் மதிக்கிறான்? ஆக்சுவலாக நிஜமான மதிப்புன்னு என்னென்னா, இதுதான் மதிக்கிறாங்க. காசு வச்சு தான் நம்மளை மதிக்கிறாங்கன்னா அவன் நம்மளை மதிக்கல, அந்த காசு தான் மதிக்கிறாங்க. அந்த காசு உன்ட்டு நிறைய இருக்குதா, உனக்கு ரெட் கார்பெட்டை விரிக்கிறாங்க, உனக்கு வழி திறக்கிறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க, உனக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. காசு இல்லையா, சைக்கிளில் போனால் எவன் அடிக்கிறான் சல்யூட்டு? BMW காரில் போனால் சல்யூட் அடிக்கிறாங்க. ஏன்னா அவன் அடிக்கிறது உனக்கு இல்லை, அந்த BMW காருக்கு. அது தெரியாமல் நிறைய பேர் அதில் ஒரு பந்தா காட்டுனுக்கிறான். இப்படி மாட்டிகிட்ருக்கோம்ல நம்ம. இப்போ இயேசு இறங்குறாரு. அவர் இறங்கும்போது பிதாவோட கனெக்ஷனில் டிஸ்கனெக்ட் ஆகலை. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு கெட்ட காரியம் நடந்துச்சுன்னா, பிதா ஏன் கடவுளை கைவிட்டார், நம்ம பிதாவை கடவுளை நம்ம சபிக்கிறோம். ஆனால் இயேசு இந்த பாடியில் இருக்கும்போது அவருக்கு பல காரியம் நடக்குது பாருங்கள். அவர் குழந்தையாக பிறந்ததுக்கப்புறம் அவருக்கு லைஃப் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அங்கே அவர் குழந்தைய வெட்டா வரான், அதை குழந்தைய தூக்கினா அங்கே பெத்லஹேம்லேருந்து ஈஜிப்டுக்கு ஓடுறாங்க. அங்கேருந்து வந்தால் இன்னொரு ராஜா இருக்கிறான் பாருங்கள். பல பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இந்த பிரச்சனைகள் மத்தியில் இயேசு கடவுளை பார்த்து, உன் கண் இல்லையா, காது இல்லையா, நான் உன் பையன் தானே, ஏன் என்னை கைவிட்டுரு, இப்படி அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணல. அதான் நமக்கும் இப்போ கடவுளுக்கும், அதான் அவருக்கு பாவம் இல்லாத மனிதர். பாவம் இருக்கிற மனுஷன் எதுனாலும் கடவுளை குறை சொல்லி தான் பார்ப்பான். ஆனால் அவருக்கு பாவம் இல்லாதனால கடவுளை கரெக்டாக பார்க்குறாரு இயேசு. தேவனுடைய அப்புறம் அவர் வளர பைபிளை படிக்கிறாரு, தோரா ப்ராஃபஸ்லாம் படிக்கிறாரு. படித்து சங்கீதங்கள்லாம் படிக்கும்போது அங்கே கடவுளை கரெக்டாக பார்க்குறாரு.
கடவுளுடைய அன்பை பார்க்குறாரு, மெர்சி பார்க்குறாரு, தேவனுடைய அன்பு இப்படி தான் பார்க்குறாரு தவிர, பாரு எல்லாத்தையும் போட்டு தர்ற கடவுள் நம்மளையும் போட்டு தருவார் அப்படி அவர் வந்து கன்க்ளூஷனுக்கு வரவே இல்லை. ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா அந்த கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் அவர் உள்ளே இறங்கி இந்த டாக்டரை, இந்த இருளில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுறாரு பாருங்க, சிலுவையில் எம்ப்ரேஸ் பண்ணுறாரு. சிலுவையில் அவர் சொல்கிறாரு, சிலுவையில் சாகும்போது இது பவுலுடைய ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து 21வது வசனம் அப்படியே படிச்சிங்கன்னா கடைசியில் அந்த 21வது வசனம் ரொம்ப ஃபேமஸ் வசனம், 17வது வசனம் ரொம்ப ஃபேமஸ் வசனம். இஃப் எனி ஒன் இஸ் இன் கிரைஸ்ட், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான், அவன் புது மனிதன் ஆகிறான். அப்படி அந்த வசனம்லாம் அங்கே அந்த சாப்டரில் தான் இருக்குது. 12வது வசனத்துலேருந்து படிச்சிங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்குது, ஒன் டைட் ஃபார் ஆல், ஒருவர் எல்லாருக்காகவும் மரிப்பார் என்றால் ஆல் டைட், எல்லாரும் அவருடைய மரிக்கிறார்கள். ரொம்ப முக்கியம். இப்போது இயேசு உள்ளே வராரு, இந்த செத்த மனுஷனை இருளில் இருக்கிற மனுஷனோடு எம்ப்ரேஸ் பண்ணுறாரு. அவனுடைய மரணத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார். புரியுதுங்களா? அவனுடைய மாம்சத்தின் மரணத்தை இவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய when he dies, அவர் மரிக்கும்போது உலகமே அவருக்குள்ளே மரிக்குது. அதான் பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஒன் டைட் ஃபார் ஆல் டைட். ஏன்னா இயேசுவும் கிரியேஷனையும் பிரிக்க முடியாது பாருங்கள். இது ரொம்ப நீங்கள் போய் யோசிக்கணும் இந்த பாயிண்ட்டை. ஏன்னா எல்லாமே அவர்னால தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அது சிருஷ்டிப்புக்கு நடக்கும். நல்லா கவனிங்க. பாருங்களேன், ஹீப்ரூஸ், எபிரேயரில் போய் பாருங்க, இயேசு பற்றி என்ன போட்டிருக்கு பாருங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 1 என்ன போட்டிருக்கு பாருங்கள். God, who at various times and various ways spoke in times past to the fathers by the prophets, but in these last days spoken to us by his Son, whom he has appointed heir of all things. பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நம்மோடு பேசினார். யார் அந்த குமாரன்? யாருன்னா அவர் தான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் சுதந்திரவாளி, ஹேர், இன்ஹெரிட்டன்ஸ், ஹேர். அப்புறம் த்ரூ ஹூம் ஆல்சோ ஹீ மேட் த வேர்ல்ட்ஸ், அவரை கொண்டு உலகத்தையே படைத்தார். அது ஹீப்ரூஸில் படிக்கிறோம். அவரை அன்றி ஒன்றும் படைக்க. யோவானில் பாருங்கள், திருப்பி யோவானுக்கு வாங்க, அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், 3வது வசனம், ஆல் திங்ஸ் வர் மேட் த்ரூ ஹிம் அண்ட் வித்தவுட் ஹிம், அவர் மூலமாக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை அன்றி ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படலை, அவரை தவிர அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்றார். அப்புறம் கொலாசியர் 2வது அதிகாரத்தை சொல்கிறது, ஆல் திங்ஸ் வர் கிரியேட்டட் த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம், அவரை கொண்டும் அவர் மூலமாய் அவருக்கென்றும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. கொலாசியன்ஸ் 1:14, 15 or 16 அந்த ரேஞ்சில் வரும் வசனம். ஸோ இயேசு குமாரன் பூமிக்கு உள்ளே வராருன்னா அவருக்கு என்ன நடக்குதோ அது பூமிக்கே நடக்க போகுது, எல்லா சிருஷ்டிப்புக்கும் நடக்க போகுது. ஏன்னா அவருடைய அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆல் திங்ஸ் ஆர் சஸ்டெயின்ட் பை த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட். நம்ம ஹீப்ரூஸில் படித்தோம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் அப்படி போட்டிருக்கு. அவர் தான் உலகத்தினுடைய எல்லாத்தையும், அவர் தான் ஹி ஹோல்ட்ஸ் ஆல் திங்ஸ். பாருங்கள், அப்போ அவருக்கு ஒன்று நடக்குதுன்னா இந்த உலகத்துக்கே அது நடக்குது. உலகம்னா அந்த சிருஷ்டிப்புக்கே. அதான் பவுல் சொல்கிறாரு, அவர் மரித்தா when one died, அவர் வந்து அந்த மனுஷனுக்காக மரிக்கும்போது அவருக்குள் மனித குலமே மரிக்குது அப்படின்றார். அவருக்குள் என்ன ஆகுது பாருங்க, மனு குலமே என்ன ஆகுது, மரிக்குது. அப்போது இங்கிருந்து பாருங்கள், ஆதாம்லேருந்து வந்த எல்லா மனிதரும் அவருக்குள் அவர் மரித்துட்டார்னா அவருக்குள்ள ஆதாம்லேருந்து வந்த எல்லா மனிதனும் மரிக்கிறான். அதனால தான் இயேசுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பிந்தின ஆதாம், கடைசி ஆதாம். ஆக்சுவலாக ஆங்கில பைபிளில் லாஸ்ட் ஆடம்னு போட்டிருக்கோம். த ஃபஸ்ட் ஆடம், லாஸ்ட் ஆடம். முதல் ஆதாம் இவர். இப்போ ஏன் லாஸ்ட் ஆடம்னு ஏன் போட்டிருக்கு? லாஸ்ட் ஆடம்னா அவர் வந்தார்னா ஆதாம் முழு எல்லா ஆதாமும் அவருக்குள்ளே எண்டாகுது. நல்லா பாருங்க, த அடாமிக் ரேஸ், ஆதாமிலிருந்து வரப்பட்ட மனித குலம் கடைசி ஆதாம்னு என்னன்னா அவர் தான் கடைசி ஆதாம். இயேசு தான் கடைசி ஆதாம். இயேசுக்குள்ள எல்லா ஆதாமும் மரிக்கிறாங்க.
when one died for all died. இது ரொம்ப முக்கியம். இயேசு சிலுவையில் சாகும்போது மனு குலத்தை அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிட்டார். மனு குலத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவர் சாகிறாரு. அப்போ அவர் சாகும்போது நம்மளும் சாகும். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு இது நீங்கள் போய் யோசிங்க 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 இதில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இதில் இருக்கிற இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம வாழ்க்கையோட மாற்றுகிற சத்தியம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இயேசு ஒருத்தர் இருந்தாருங்க, செத்தாருங்க, 2000 வருஷம் அப்படியே மேலே போயிட்டாருங்க, ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டு போடுவார். நான் அப்போ நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா, நம்ம இன்னும் மைண்டில் நான் இன்னும் ஆதாமாக இருக்கிறேன், அவர் வந்து போயிட்டார், நல்ல மனுஷன் வந்து போயிட்டார், அவருக்கு ஒரு மாலையை போட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஸ்தோத்திராண்டவர் அப்படி யோசிச்சுக்கிறோம். இல்லை, அவர் வந்தது இந்த ஆதாம்ன்ற மனுஷனுடைய ரேஸை எண்டு பண்ணுறதுக்கு, முடிக்கிறதுக்கு. முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து இவரோடு சேர்ந்துட்டு இந்த கும்பலோடு சேர்ந்துட்டு கடைசியில் சிலுவையில் சொல்கிறாரு, பிதாவே உமது கரத்தில் என்னுடைய ஆவியை நான் ஈல்டு பண்ணுறேன், சரண்டர் பண்ணுறேன், ஐ கமிட் மை ஸ்பிரிட் அண்ட் டு யூ. நம்ம நினச்சிக்கிறோம் பிதா வந்து இயேசுவை வந்து கைவிட்டார் அப்படின்னு. ஆனால் நல்லா நீங்கள் படிச்சுப்போம். நானும் அப்படி தான் யோசித்தேன் ஒரு காலத்தில், அப்படி தான் யோசித்தேன், பிதாவை வந்து இயேசு சிலுவையில் கைவிட்டார். ஆக்சுவலாக நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப்படி இல்லை வசனம். ஆக்சுவலாக அவர் கைவிடவில்லை என்று ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 22வது அதிகாரத்தில் என்ன ஆரம்பிக்குது பாருங்கள், மை காட் தேவனே ஏர் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சு அந்த சாப்டரு. அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா 15வது வசனத்தில் என்ன சொல்கிறதுன்னா, பிதாவோ அவர் முகத்தை குமாரனிடத்திலிருந்து திருப்பவில்லை, he did not turn his face away அப்படின்னு போட்டிருக்கோம். அவர் கைவிடலை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவர் குழிக்குள்ளே இறங்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. மனுக்குலத்தோடு ஒன்றா மாறுறாங்க. இந்த இடத்துல மனுக்குலத்தோடு சாகிறாங்க, மனுக்குலம் அவருக்குள்ளே சாகுது. நல்லா கவனிங்க, இதான் ஒன் டைட் ஃபார் ஆல் டைட். எப்படி இந்த திருக்குள்ள இருதயம் வந்து நேராகுது அதான் நான் காட்ட வர்றேன். ஏன்னா திருக்குள்ள இருதயம் என்ன பண்ணுதுன்னா, கண்ணில் பார்த்து காரியங்கள் தான் நம்புது. கண்ணில் பார்த்து பார்க்குறது, காதில் கேட்குறது, தொடுறது, டேஸ்ட் பண்ணுறது, சென்சஸில் வாடுறது தான் காணல் மேன்னது. மாம்ச மனிதர்கள்லாம் மாம்சத்தின் இப்படி வாழ்கிற மனிதன் தான் மாம்ச மனிதன். இப்படிப்பட்ட மனிதனை ஆவிக்குரிய மனிதனாக மாறணும்னா என்ன பண்ணணுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 10வது அதிகாரம் போங்க. ரோமர் 10ல் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எப்படி வந்து நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ளே வரோம். இது ரொம்ப தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம என்னென்னா, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம போய் கடவுள்கிட்ட போய் அகெயின் பாருங்கள், நான் திருப்பி இதுக்கு வரேன். ஏன்னா இது புரியலைன்னா கிறிஸ்டியானிட்டி நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம இங்கே இருக்கிறோம், ஆண்டவர் நம்புகிறேங்க, பாவம்லாம் அறிக்கை செய்றியா, அறிக்கை செய்கிறேங்க, மன்னிச்சிட்டியார். இப்போ வந்து பாவ மன்னிப்பு வந்துருச்சு இவனுக்கு. ஏன் இவர் இப்போ வந்து நீ ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டு, ரட்சிப்பு அதனால் வர்றது கிடையாது. பாவ மன்னிப்பு கேட்குறதுனால ரட்சிப்பு அடையிறது கிடையாது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? பைபிள் இப்படி தான் போட்டுக்குது. பாவத்தால் அறிக்கை செய், நீ ஆண்டவர் ரட்சிப்பார்னு சொல்ல. பாவம் இங்கே பழக போட்டிருக்கு. மறுபடியுமா பிறப்புதுன்னா என்னென்னா, நீ பாவம் எவ்வளோத்து வேணால் அறிக்கை செய்யலாங்க. திருப்பி பாவம் பண்ணுவோம், திருப்பி அறிக்கை செய்யலாம், திருப்பி பாவம் பண்ணுவோம், திருப்பி அறிக்கை செய்யலாம், திருப்பி பண்ணுவோம். ஏன்னா ஆதாமுக்குள்ளே இருந்தால் நம்ம பாவம் தான் செய்ய முடியும். ஆதாமிட்டிருந்து வர்ற கனி, ஆதாம் நமக்கு வேறாக இருக்கும்போது என்ன வெளியே வரும்? கனியை வெளியே வரும்னா பாவக்கனிகள் தான் வெளியே வரும், மாம்சக்கனிகள் தான் வெளியே வரும். வேசித்தனம், விபச்சாரம், கொலை, பொய், இது கசப்பு, பிட்டர்னஸ், அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு இல்லாமை, இதுதான் இந்த கனிகள் தான். ஆதாம் நமக்கு இதயத்தில் வேறாக இருக்கும்போது, அவர் தான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கும்போது இந்த கனிகள் தான் வரும். இந்த கனிகளை போய் பாவம்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை செய்து ஆண்டவரை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வாழலாம், திருப்பி அதே கனிகள் தான் வெளியே வரும். திருப்பி போய் மன்னிப்பு கேட்குறது, திருப்பி அதே கனிகள் தான் வெளியே வரும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடிட்டுருக்கும். அப்படின்னா நம்ம இன்னும் ஆண்டவருக்கு மறுபடியும் பிறக்கலன்னு அர்த்தம். மறுபடியும் பிறப்பது என்னென்னா, பாவ அறிக்கை செய்கிறது மறுபடியும் பிறக்கிறது இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள்,
நம்ம இந்த குழியில் இருக்கிறோம்ல, இந்த குழியில் இருக்கிறோம். அவரும் மரித்தார், நம்மளும் மரித்திட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்க, 3ஆவது நாளில் இயேசுவை வந்து கடவுள் பிதா வந்து உயிரோடு எழுப்புகிறார். இயேசுவை வந்து உயிர் தெழுந்த இயேசு. இதான் ஆதாமு முதல், இதான் ஆதாமு. இவர் பேர் என்னது? இவர் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் த டெட்ன்றாங்கல்ல, முதல் பேரான மரணத்திலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் பார்ன். ஹீ இஸ் த ப்ரீஎம். எனக்கு ஆங்கிலத்தில் தான் வருது, தமிழில் வரமாட்டேங்குது. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன். ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட். நல்லா பாருங்க. இவர் யாரு? ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த நியூ கிரியேஷன். இது பழைய, நல்லா கவனிங்க, கொஞ்சம் சின்னது படிக்கலாம். இது பழைய சிருஷ்டிங்க. இது பழைய சிருஷ்டி. நம்ம பழைய சிருஷ்டிக்குள்ளே இருக்கிறோம். பழைய சிருஷ்டிக்குள்ளே இருக்கும்போது நம்ம சிந்தனையும் அப்படி தான் இருக்குது, நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வர கனிகளும் எப்படி வருது? பழைய சிருஷ்டிக்கின் கனிகள், மாம்சத்தின் கனிகள் தான் வெளியே வருது. ஆனால் இந்த குழிக்குள்ளே இருந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போது அவர் மட்டும் உயிரோடு எழுப்புறாருல ஆண்டவர். பிதா என்ன பண்ணுறாரு? எழுப்புறாரு. இப்போது யாரெல்லாம், அதான் ரோமர் 10 சொல்கிறார், ஒருவன் தன் இருதயத்தில் பிதா குமாரனை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து வாயிலே தேவன் அவர்தான் ஹீ இஸ் மை லார்ட், அவர் என்னுடைய தேவன் அறிக்கை செய்யும்போது நீ என்ன பண்ணுற? யூ ஆர் சேவ்டு, நீ ரட்சிப்படைகிறான்றார். அப்போ ஒருத்தன் இங்கே இருக்கிற ஒரு டார்க்னஸில் இருக்கிற மனுஷன் அவருடைய பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அவன் அவருடைய கூட உயிரோடு எழுப்பப்படுகிறான். நல்லா கவனிங்க. அவன் அவரோட கூட, அதான் பவுல் எழுதுறாரு, you are buried with him, you are baptized into his death. பாருங்க அந்த வசனம் படிங்களேன். ரோமர் 6வது அதிகாரம் பாருங்க, 4வது வசனம் பாருங்க. therefore we were buried with him. 3வது வசனம், do you not know, உங்களுக்கு தெரியாதா, that many of us, நம்ம எல்லாரும் அவருக்குள்ள நம்ம ஞானஸ்நானம் பெற்றோன்னு சொல்கிறவங்க அவருடைய மரணத்துக்குள் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. we were baptized into his death. அவருடைய மரணத்துக்குள்ள நம்ம முழுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, therefore அதனால் அவருடைய மரணத்துக்குள் நாம் முழுக்கப்பட்டதுனால இப்போ சிலுவையில் அவருடைய மரணம் நடக்குது பாருங்க. சிலுவையில் அவர் மரிக்கிறாருங்க. அவர் என்ன மனு கொடுத்து சிலுவையில் எம்ப்ரேஸ் பண்ணுறாரு. அப்போது அவருடைய மரணம், அவர் எனக்காக மரித்தார்ன்றது கொஸ்டின் இல்லாமல் அவருக்குள் நானும் மரிக்கிறேன். எதுக்கு மரிக்கிறேன்? இந்த அடையாளத்துக்கு மரிக்கிறேன். ஆதாமிட்டிருந்து நான் பெற்றுக்கொண்ட அடையாளத்துக்கு மரிக்கிறேன். அதான் அங்கே பவுல் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். இது 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம் அப்படி கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். நல்லா பாருங்க, என்ன சொல்கிறார் பாருங்க, அவருடைய I am baptized into his death. Therefore we were buried with him through baptism into death. சபகரபா. அவருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டோமா, அவருடைய மரணத்துக்குள் நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்றார் பாருங்க. therefore we were buried with him through baptism into death. நல்லா கவனிங்க. அவர் சிலுவையில் மரிக்கும்போது நான் சிலுவையில் மரிக்கிறேன், அவர் அடக்கம் பண்ணும்போது நானும் அடக்கம் பண்ணப்படுகிறேன். அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க, just as Christ was raised from the dead. இயேசு எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டாரோ தேவனுடைய மகிமையினால் நாமும் அந்த புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம்ன்றாரு. நீங்கள் அப்புறமா இதை போய் பொறுமையாக தமிழ் பைபிளில் அப்படியே படித்து தியானம் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல் ட்ரூத். அப்போ பாருங்கள், அவர் நம்மளோடு மரித்து சிலுவையில் மரிக்கிறார். நான் இருதயத்தில் தேவரே நான் விசுவாசிக்கும் போது என் விசுவாசம் என்னுடைய இருதயத்தில் நான் விசுவாசிக்கும் போது என் விசுவாசம் என்ன அவருக்குள்ளே கனெக்ட் பண்ணுது, அவருடைய மரணத்தில் கனெக்ட் பண்ணுது, அவருடைய அடக்கத்தில் கனெக்ட் பண்ணுது, அவருடைய உயிர்த்தெழுதலில் கனெக்ட் பண்ணுது. அப்போ என்னுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை நிமித்தம் அவரோடு நான் கூட இப்போ என்ன பண்ணிடுறேன்,
புது சிருஷ்டியாய் எழும்பிடுறேன். புது சிருஷ்டியாய் எழும்பிடுறேன். புரியுதுங்களா? அப்போது நான் இப்போ அதான் ஆடம் இங்கே முடிஞ்சிச்சு. இதுதான் லாஸ்ட் ஆடம். இங்கே தான் ஆடமோட லைஃப் முடிஞ்சிருச்சு. இங்கே என்னது? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. அதான் அதே சாப்டரில் 14வது வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானா அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழசெல்லாம் ஒளிந்தது. இதெல்லாம் இந்த லைஃப் போயிடுச்சு. இந்த லைஃப் போயிடுச்சு. நல்லா கவனிங்க. இது ரொம்ப பவர்ஃபுல் சத்தியங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சத்தியம். நம்ம என்ன திரும்ப பண்ணுறோம்? நம்ம கிறிஸ்துவோடைய சிலுவையை அக்னாலேஜ் பண்ணுறோம். அவர் செத்தாருங்க, மரித்தாருங்க, அவர் நல்லவருங்க, அவர் போயிட்டாருங்க. நம்ம இன்னும் இங்கே வாழ பார்க்குறோம். இந்த ஆதாமுடைய வாழ்க்கையை டிங்கர் பண்ண பார்க்குறோம். நான் நல்ல மனுஷனாக வாழணுங்க. நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, எப்படியாவது கிறிஸ்துவாக நல்ல மனுஷனாக வாழ்ந்தால் நம்மளுக்கு எவ்வளோ கூட்டு போயிடுவார். டோட்டலாக நம்ம இதுக்கு அப்ளீவியஸ். இதை நம்ம இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லை? இது சத்தியம் தெரியாதனால நம்ம இன்னும் நொறுங்குண்ட இருதயத்திலே சுற்றின்னு இருக்கிறோம். அதன்படியே உலகத்தை பார்த்துட்ருக்கோம். இதுதான் புது இருதயம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா? எசேக்கியேலில், ஜெரமையாலெல்லாம் போட்டிருக்கு. பழைய இருதயத்தை எடுத்துகிட்டு அந்த ரூட்டை மாற்றுறாரு. நம்மளுடைய அடையாளத்தின் வேரை மாற்றுறாரு. நான் இருதயம்னா என்ன சொன்னேன்? நம்ம அடையாளத்தின் இருக்கை, சீட் ஆஃப் அவர் ஐடென்டிட்டி. அப்போது நம்ம அடையாளம் எப்படி அக்வயர் பண்ணுறோம், நம்ம என்ன படிச்சுக்கிறோம், அதெல்லாம் நம்ம அடையாளம் கிடையாது. நம்ம என்ன ஜாதி, என்ன பதவி, படிப்பு, இதெல்லாம் நமக்கு அடையாளம் கிடையாது. அதான் ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே யூதனும் இல்லை, கிரேக்கரும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. அப்படின்னா நம்ம பாடியில் கூட நம்ம அடையாளம் இல்லை. நம்ம பாடி கூட நமக்கு இப்போ அடையாளம் கிடையாது. நம்ம பாடி சொல்கிறது நமக்கு இப்போ நிஜம் கிடையாது. கிறிஸ்து என்ன சொல்கிறோம் அதான் நமக்கு நிஜம். இது ரொம்ப பவர்ஃபுல் ட்ரூத். உங்கள் வாழ்க்கையில் ஹீலிங் வேணும் அப்படின்னா உங்கள் பாடியை பார்க்கறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். பாடியை தொட்டு எனக்கு ஹீல் ஆயிடுச்சா, இன்னும் வலிக்குது, டாக்டர் கேன்சர்னு சொல்லிட்டாரு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இன்னும் ஹீல் ஆகலை போலகுது, ஆண்டவரே அது கிடையாது. அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்கள் உடம்புல நீங்கள் இன்னும் அவங்க அடையாளத்தை தேடுறீங்க. அங்கே நம்ம உடம்புலேருந்து நம்மளை டெலிவர் பண்ணுறாரு ஆண்டவர். அதான் உயிர் தெழுந்த இயேசுவோட நம்மளை ஒன்றா மாக்கும்போது அவர் நம்மளுடைய அடையாளமாக மாறுகிறார். அவர் நம்மளுடைய ரியாலிட்டியாக மாறுறார், நிஜமாய் மாறுகிறார். அப்போ என்ன ஆகிடுது? அவருக்குள்ளே நம்மளுடைய இப்போ அவருடைய அந்த பொசிஷன்லேருந்து நம்ம பிதாவை பார்க்கும்போது கரெக்டான கடவுளை நம்மளால் பார்க்க முடியும். we are able to see the right God. ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? ஏன் கடவுளை கைவிட்டார், என்னை அடிச்சிட்டாரு, என்னை ஏன் துன்புறுத்துறாரு, என்னை சோதிக்கிறாரு, என்னை கொரோனா வைரஸ் அனுப்பி என்னை இது பண்ணுறாரு, என் பொண்ணை கொண்டுட்டார், எதுக்கோ ஒரு நல்ல இப்படி தான் நம்ம இங்கே ஜட்ஜ் பண்ணுறோம். ஆனால் இவர் மூலமாக பார்க்கும்போது வேறு ஒரு உண்மையான ஒரு அன்பான ஒரு தேவனை, அன்பாக இருக்கிற அந்த தேவனை முதலாக நம்மளால் பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய அடையாளம் கடவுள்கிட்டருந்து நம்ம வந்ததுனால கடவுளை கரெக்டாக புரியும் போது தான் நம்மளுடைய அடையாளத்தை கரெக்டாக புரிய முடியும். ஆனால் இங்கே திருக்கான இறுதியாக இருக்கும்போது கடவுளுடைய அடையாளத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. கடவுளுடைய உண்மையான நேச்சர், அவருடைய சுபாவத்தை புரியாததுனால அது என்ன ஆகிடுதுன்னா நமக்குள்ளே இன்னும் பல முடிச்சுகளை போட்டுக்கினே இருக்குது. பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஹார்ட்டில் பல நாட்ஸை போட்டு நம்ம இன்னும் நம்ம கடவுளை சேராத வரைக்கும் நம்மளை பிரித்து எடுத்துகிட்டே இருக்குது. அதை டெலிவர் பண்ணுறது தான் இங்கே வராது இயேசு. பாருங்கள், உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதலாக மாறுகிறது. அப்போது நான் என்ன ஆகிடுறேன்? பழையது எல்லாம் ஒழிந்தன, பழசு எல்லாம் ஒழிந்தன. அதான் பவுல் சொல்கிறார் அந்த 14வது வசனத்தில், 2 Corinthians 5:17. ஆல் திங்ஸ் ஹவ் கான், பிஹோல்ட் ஆல் திங்ஸ் ஆர் மேட் நியூ. எல்லாமே புதுசாகிடுச்சு. இப்போ என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு புது வாழ்க்கை. நம்ம படித்தது வாழ்க்கை கிடையாது, நம்ம பதவி, நம்ம பட்டம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கை கிடையாது. இப்போ நமக்கு ஒரு புது வாழ்க்கை. இந்த புது வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரை வாழ்கிறது? அதுக்கு தான் நமக்கு ஒருத்தர் தேவை. யார் அது? ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் நமக்கு இந்த நெகோஷியேட் பண்ணுவார், இந்த வாழ்க்கையில் காட்டுறாரு, விஷன்ஸ் கொடுக்குறாரு, எப்படி வாழ்கிறது, எப்படி காரியங்களை செய்கிறது, ஒரு புது வே ஆஃப் லிவிங். ஏன்னா இட்ஸ் நியூ கிங்டம், இட்ஸ் டிஃப்ரெண்ட் கிங்டம். இது வேறு ராஜ்யம். இது கண்ணில் கண்டு காசு பேங்க்கில் சேர்த்து வச்சு, பொலிட்டிக்கல் கனெக்ஷனை வச்சு, பவர் யூஸ் பண்ணி, கொத்து பண்ணி, மிரட்டி காரியங்களை சாதிக்கிற உலகம். இது ஒரு டைப் ஆஃப் கிங்டம். ஆனால் இவருடைய ராஜ்யம் வேறு மாதிரி ராஜ்யம்.
கண்ணில் காணாது. எப்படி இந்த கண்ணில் காணாத ராஜ்யத்தில் வாழ்கிறது? ஒருவேளை ஹெவனுக்கு போனாவா? ஹெவனுக்கு போகிறதே பிஸ்னஸே கிடையாது. இங்கே வாழ்கிறதுக்கு தான் இயேசு இங்கே நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்போது டைம் ஆயிடுச்சு. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி தியானம் பண்ணுங்கள். அவருடைய மரணம் என்னுடைய மரணம். அப்போ அவருக்குள்ளே நான் மரிக்கிறேன்னா, சிலுவையில் நான் அவரோடைய கூட மரிக்கிறத நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அவரோடைய கூட நீங்கள் அடக்கம் பண்ணுறதை தியானம் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும், நான் இதை நீங்கள் தியானம் பண்ண உங்கள் இருதயத்தில் இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் இந்த ஜாதி, இந்த பேர், என் படித்து இவ்வளோ பட்டம் இருக்குது, அந்த ஈகோ இருக்குது பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிடும். போயிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரோ, இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன், அதை நீங்கள் தரித்து கொள்வீங்க. அடுத்த வாரம் நம்ம அதில் எப்படி அதிகமாக நடப்புது அப்படின்னு சொல்லி பல வசனம் நான் காட்டுறேன். ஆமென். ஸோ இது நீங்கள் இந்த சிலுவையை குறித்து இந்த செஷனில் தியானம் பண்ணுங்கள். இதுதான், இப்படி தான் இயேசு நம்மளை என்ன பண்ணுறாரு, இதுதான் மறுபிறப்பு. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் என்னுடைய ஜீவன், இப்போ உங்களுடைய ஜீவன். புரியுதுங்களா? அப்போ இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். மற்ற யாத்தி நம்பி கேட்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்னவோ அதுதான் நான். அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம் படித்து பாருங்கள். அதான் போட்டிருக்கு. நீங்கள் ஆஸ் இ ஸோ ஆர் வி, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இவ்வுலகத்தில் இப்போ இருக்கிறோன்னு போட்டிருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சிந்தனையில் ஆதாமுடைய சாயலிலே ஆதாம் மக்கள்கிட்டயே பேசிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் இன்னும் மரணத்தை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காணிக்கை கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அப்போ தான் செத்தா பாடி புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கும். எல்லாம் டெத்துலேயே இருப்பாங்க. ஏன்னா ஆதாம் டெத்தில் தான் வாழ்வான். உயிரோடு எழும்ன புது சிருஷ்டினவா ஜீவனை குறித்து வாழ்வோம். எந்த ஜீவன்? பரலோகத்தில் போய் வாழ்கிற ஜீவன். இவங்கெல்லாம் அந்த கோஷ்டி. இங்கே இது இருளில் இருக்கிறவங்க, பரலோகத்தில் நமக்கு ஜீவன் இருக்குது, இங்கே மரணம் தான். ஆனால் உயிரோடு எழும்பிட்டாங்கன்னு நம்புகிறவங்க, அவருக்குள்ளே நான் உயிரோடு எழுந்துட்டேன்றவங்க, மரணம் அவங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ். மரணம் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஜீவனில் இருக்கிறோம் இப்போது. அப்போ என்ன பார்த்தா நம்ம நித்திய காலம் இருப்போமா? அப்படி தான் சொல்லவே வரல. நம்ம உலகத்தில் அசைன்மெண்ட்டை முடிக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு, நம்ம அசைன்மெண்ட் முடிச்சுன்னா இந்த பாடி விட்டு போயிடுவோம். நமக்கு ஒரு புது பாடி, மறுரூபப்பட்ட பாடி நமக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம மரண பயம் இல்லாமல் வாழலாம். ஏன்னா மரணம் நமக்கு எல்லாம் பாஸ்ட்டில் போயிடுச்சு. மரண பயம்தான் பயத்திலேயே எல்லா பயத்துக்கும் மூல பயம். கோர் ஆஃப் ஆல் ஃபியர் மரண பயம்தான். அதை இயேசு சிலுவையில் நாக் அவுட் பண்ணிட்டார். ஆனால் நிறைய பேர் அவங்கள சிலுவையில் பார்க்காததுனால அந்த மரணத்தோடு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. புரியுதுங்களா? இயேசு மரித்தாருன்னு நம்புகிறாங்க. ஆனால் அவருக்குள்ளே அதாங்க நான் படித்தேன். ரோமர் 6வது அதிகாரம் திருப்பி படித்து பாருங்கள். Therefore we were buried with him through baptism into death. Therefore அதனால் we were buried, நாமோ அவருக்குள் அடக்க பண்ணப்பட்டோம். எதில்? மரணத்துக்கு அவருக்குள் அடக்க பண்ணப்பட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க இது வசனம், ரொம்ப பியூட்டிஃபுல். 5வது வசனம் படித்து பாருங்கள். 5வது வசனம் பாருங்கள், டைம் இல்லை. For if we have been united together in the likeness of his death, நாமும் அவருடைய மரண சாயலில் இணைக்கப்பட்டு இருப்போமானால், certainly, மிக உறுதியாக நான் சொல்கிறேன் எழுதுகிற பால், we also shall be in the likeness of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் இணைக்கப்பட்டோம் அப்படின்றார். உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், ஹெவனில் போய், அப்போ உயிர்த்தெழுதல் ஹெவனில் நடக்குது. உயிர்த்தெழுதல் ஹெவனில் இந்த ஃப்யூச்சரில் நடக்க போகுது. நடந்துருச்சு இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் ஏற்றி நடந்துருச்சு இல்லைங்களா? அதை விசுவாசிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜீவனோட அது நம்மளோட இருதயத்தின் ரியாலிட்டியாக மாறும்போது நம்ம இருதயத்தில் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். நாம் புது மனிதர்களாக மாறுகிறோம். நியூ பர்த், அதுக்கு பிறகு தான் மறுபடியுமாய் பிறக்கிறோம். இப்படி இதை விசுவாசித்து நாம் அவரோட கூட இணைக்கப்பட்டோம். மரணத்தில், அடக்கத்தில், உயிர்த்தெழுதல்னு விசுவாசிக்கும் போது இப்போ தேவராஜ்யம் நம்ம கண்ணுக்கு தெரியும். எனக்கா அவர் செத்தாருங்க, மரித்தாருங்க, உயிரோட போனாருங்க, அவர் நல்லவருங்க, டாட்டா பாபான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா தேவராஜ்யத்தை இருதய கண்ணுக்கு தெரியாது. இருதய கண்ணுக்கு தேவராஜ்யம் தெரியாது. அப்போ இன்னும் மாம்ச ராஜ்யத்தை தான் வந்துட்டுருப்போம். புரியுதுங்களா? நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு சிலுவையெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் அவங்கள அங்கே சிலுவையில் பார்க்கல.
அவருடைய உயிர்த்தெழுதலில் அவங்களுடைய உயிர்த்தெழுதலை இன்னும் பார்க்கல. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, உயிர்த்தெழுதலின் ரியாலிட்டியே அவங்க கண்ணுக்கு தெரியாது. மரணத்தின் ரியாலிட்டி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ மரணத்தை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் ஒரு ஃபியூ எக்ஸசைஸ் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஒரு படம் வரைங்க. ஒரு படம் வரைஞ்சி சிலுவை வரைஞ்சிட்டு இயேசு சாகிறது, அப்புறம் அடக்கம் பண்ணுறது, உயிர்த்தெழுது, மூணு படம் வரைஞ்சிட்டு இப்படி படம் போட்டு இப்படி லைட்டு சுற்றி லைட்டு போட்டிங்கன்னா அப்படியே யோசிங்க. தூங்குறதுக்கு முன்னால் படித்து அவரோடு நான் இணைக்கப்பட்டேன், அவரோடு இணைக்கப்பட்டேன் மரணத்தில். இந்த வசனம் ரோமர் 6:3-4-5 அப்படியே படிச்சுட்டு திருப்பி அதையும் படிச்சுட்டு அப்படியே யோசித்து தியானம் பண்ணுங்கள். இது பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இதிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுவீங்க. இதிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இதோட ரீகனெக்ட் ஆவீங்க. அப்போ அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் உறுதியாகும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் இருதயத்தில் நிஜமாகும். அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவி பேசுகிறது உங்கள் இருதயத்தில் தேட ஆரம்பிப்பீங்க, ஏங்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், பிதாவே உங்கள் சத்தத்தை. அதெல்லாம் உங்களுக்கு வேல்யூ அதிகமாகும். மனுஷன் என்ன சொன்னான், டாக்டர் என்ன சொன்னார், பேங்க் என்ன சொல்லுது, பேங்க்கு காசு என்ன சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு வேல்யூ கம்மியாகிடும். புரியுதுங்களா? இப்போத்துக்கு இதெல்லாம் நமக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாராப்பா, அப்பா காசு வந்துச்சா, அப்பாடா. அதெல்லாம் அப்படியே கண்ணில் பார்த்தா தான் நமக்கு சந்தோஷம் வருது, சமாதானம் வருது. அப்படின்னா நம்ம இன்னும் இந்த மனுஷன் ஆதாமுக்குள்ள தான் நம்மளை பார்த்துட்ருக்கோம், இன்னும் நம்ம இந்த இடத்துக்கு வரலன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற மனுஷனுக்கு கண்ணில் பார்க்குறம்போது பயம் இருக்குதா? அது இருக்கும், பயம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அவனுடைய உறுதி எங்கே இருக்குன்னா, தேவ வசனம் என்ன சொல்லுது, அதில் தான் அவன் சந்தோஷம் இருக்கும். வசனம் என்ன போட்டிருக்குது, நான் எல்லா தேவையும் சந்திப்பான், அப்போ சந்தோஷமாக அவன் போய் தூங்கிடுவான். எப்படிப்பா எப்படி நீ சமாளிக்க போகிற? அது எனக்கு பிரச்சனை கிடையாது, அது அவருடைய பிரச்சனை. இங்கே என்ன போட்டுக்குதுன்னா, என்னுடைய தேவை சந்திப்பார்னு போட்டுக்குது. அவர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார், ஏதாவது செய்வார், ஏதாவது செய்ய வேண்டியது எனக்கு அந்த கரெக்டான டைமில் கொடுப்பார். எல்லாத்துக்கும் நம்ம இந்த மனுஷன் அவரை சார்ந்து வாழ்கிற மனுஷன். இந்த மனுஷன் மாம்சத்தை சொந்த எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், எனக்கு அந்த கனெக்ஷன் இருக்குது, எனக்கு இவ்வளோ படிப்பு இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, இப்படி வாழ்கிற மனுஷன். இவன் பிதாவுடைய வார்த்தையை சார்ந்து வாழ்கிற மனுஷன். புரியுங்க? அதுதான் தேவராஜ்யத்துடைய சாராசிரியம், மெயின் எசன்ஸு. ஆமென். ஒரு ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அப்பா இந்த சத்தியங்களை, அப்பா இந்த ரோமர் 6ஆவது அதிகாரத்தில் எழுதின சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்துடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மது மரணத்தில் நாங்கள் மரித்ததை காண எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.